செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? நிரந்தரமில்லா வாழ்க்கையில் நிரந்தரமில்லா எதையோ நீ நோக்கி செல்கிறாயோ? எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? நிரந்தரம் என்றால் நிலைவரம், நிலைவரம் என்றால் நிச்சயம். நிரந்தரம் என்றால் நிலைவரம், நிலைவரம் என்றால் நிச்சயம். நிச்சயம் என்றால் சத்தியம், சத்தியமே என்றும் நிரந்தரம். நிச்சயம் என்றால் சத்தியம், சத்தியமே என்றும் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ? எது நிரந்தரம்? சத்தியம் நிரந்தரம். எது நிரந்தரம்? சத்தியம் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? நிரந்தரம் என்றும் அழியாது, என்றுமே அழிக்க முடியாது. நிரந்தரம் என்றும் அழியாது, என்றுமே அழிக்க முடியாது. சத்தியமே என்றும் ஜெயம் பெறும், சத்திய வாழ்க்கையின் நிரந்தரம். சத்தியமே என்றும் ஜெயம் பெறும், சத்திய வாழ்க்கையின் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ? எது நிரந்தரம்? இது நிரந்தரம். எது நிரந்தரம்? இது நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? எதை நோக்கி செல்கிறாயோ என் இனிய சமுதாயமே? இயேசுவின் கிருபை நிரந்தரம், இயேசுவின் மகிமை நிரந்தரம். இயேசுவின் கிருபை நிரந்தரம், இயேசுவின் மகிமை நிரந்தரம். இயேசுவின் தயவு நிரந்தரம், இயேசுவின் ஆசிகள் நிரந்தரம். இயேசுவின் தயவு நிரந்தரம், இயேசுவின் ஆசிகள் நிரந்தரம். எதை நோக்கி செல்கிறாயோ? இது நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம். இது நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம். இதை நோக்கி செல்கிறாயோ என் இளைய சமுதாயமே? இதை நோக்கி செல்கிறாயோ
என் இனிய சமுதாயமே, நிரந்தரமில்லா வாழ்க்கையில் நிரந்தரமில்லா எதையும் நீ நோக்கி செல்கிறாயோ? இவர் நிரந்தரம், இயேசுவே நிரந்தரம். இவர் நிரந்தரம், இயேசுவே நிரந்தரம். வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சோஃபியா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர். எங்களுடைய கரங்களை ஆசீர்வதித்து இந்த கரங்களின் மூலமாக ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை திறந்து தருகிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர்களுடைய கரங்களை ஆசீர்வதித்து அவர்கள் கரங்கள் மூலமாக நிறைவான ஆசீர்வாதங்கள் கடந்து வர அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் பரமபிதாவே, ஆமென். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, அநேக வேளைகளில் நம்முடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வருவதுண்டு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, அல்லது நான் ஒருவேளை அவங்க வீட்டில் பிறந்திருந்தா எனக்கு ஏதோ ஒன்று நல்லது நடந்திருக்கும், அல்லது இந்த கல்லூரியில் சேர்ந்திருந்தா எனக்கு நல்லது நடந்திருக்கும், இந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தேன்னா எனக்கு நல்லது நடந்திருக்கும், அல்லது இந்த பொருளாதார நிலைமையில் என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா ஒருவேளை எனக்கு நல்லது நடந்திருக்கும். ஆனால் எதுவுமே என் கையில் நாம் விரும்புகிறது இல்லையே என்று நாம் நினைக்கலாம். நிறைய வேளைகளில் நாம் விரும்புகிறது, நாம் நினைப்பது நம்முடைய கையில் இல்லையே என்கின்ற ஒரு பயம் அல்லது ஒரு ஏக்கம் அல்லது ஒரு அவநம்பிக்கை நமக்குள்ளே வரலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்றும் இல்லாமல் இருக்கிற இடத்தை வைத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோமா, இந்த கரங்களை வைத்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக அவர் இருக்கிறார். வேதாகமத்திலையும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அருமையான மனிதரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உன் கையில இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் மோசையை பார்த்து அவர் கேட்கிறாரு, உன் கையில இருக்கிறது என்ன? மோசே நினைத்தார், என் கையில ஒண்ணுமே இல்லை, என் கையை வைத்து நான் எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருப்பது போல இல்லை. ஏனென்றால் மோசையின் கையில ஒண்ணுமே இல்லாம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கப்பதான் ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்டாரு, உன் கையில் இருப்பது என்ன? மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே என் கையில் இந்த கோல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த கோலை வைத்து ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அவர் செய்தார். இன்றைக்கும் கூட உங்கள் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி அவநம்பிக்கையோடு இருக்கலாம். அவநம்பிக்கையோடு இருக்கின்ற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் இருப்பது என்ன? உங்கள் கையில் இருக்கிற சின்ன காரியமாக இருக்கலாம், அதை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட பல கேள்விகளை ஆண்டவரிடத்துல நீங்கள் கேட்குறவங்களா இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் முடியல, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை, என்னுடைய கரங்கள் ஆசீர்வாதத்தின் கரங்களாக இல்லையே என்று கேள்வி கேட்குற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்குறாரு, உன் கையில் இருக்கிறது என்ன? மோசேயினுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் 40 வருடங்கள் அவர் அரண்மனையில் பார்வோனின் குமாரத்தின் மகனாக அவர் வளர்றாரு. அடுத்த 40 ஆண்டுகள் அவர் மீதியான் தேசத்தில் ஆடு மேய்க்கிறாரு. அந்த மீதியான் தேசத்தில் அவர் ஆடு மேய்க்கிற பொழுது தான் ஆண்டவர் கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? நான் நிர்கதியாக நிற்கிறேனே அப்படின்னு நினைக்கிற அவரை பார்த்து தான் உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டு அடுத்த ஒரு 40 ஆண்டுகள் அவர் கையில் இருந்த அந்த கோலை கொண்டு, சாதாரண கோலை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை, மார்வலஸ் காரியங்களை செய்ய ஆண்டவர் சித்தம் கொண்டார். முதல் 40 ஆண்டுகள் அவர் பார்வோனின் அரண்மனையில் ஒரு பெரிய செங்கோலை ஏந்தலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு கிடைத்ததோ ஆடு மேய்க்கும் கோல். ஒருவேளை எகிப்தியருக்கு ஆடு மேய்ப்பவர்கள் அல்லது ஆடு மேய்ப்பவர்களுடைய கோல் அருவருப்பானது. ஆனால் அப்படி அருவருக்கப்படுகின்ற அந்த கோலை கொண்டு அடுத்த 40 ஆண்டுகள் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கும் அந்த கோலை பார்த்து, மோசையின் கரத்தில் இருந்த அற்புதத்தின் கோலை பார்த்து அந்த எகிப்தின் ஜனங்களை நடுநடுங்கத்தக்க
பார்வோன் நடுநடுங்கத்தக்க பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். இன்னைக்கும் கூட நீங்க அற்பமாக எண்ணப்படலாம், புறக்கணிக்கப்படலாம், நீங்கள் வெறுக்கப்படலாம். ஆனா உங்க கையில இருக்கின்ற சாதாரண காரியத்தை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம வில்லியம் கேரி என்று சொல்லி ஒரு அருமையான தெய்வ மனிதரை நாம் பார்க்கிறோம். இவர் இங்கிலாந்துல பிறந்திருந்தாலும் அவர் சாதாரண ஒரு ஷூ தைக்கிற ஒரு தொழிலாளி தான். ஆனா அவருடைய ஆலயத்துல செய்தி கொடுத்த ஒரு அருமையான ஊழியக்காரர் சொல்றாரு, இந்திய தேசத்துல கல்வி அறிவு ரொம்ப கம்மியா இருக்கு, மூட பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கு. இந்த இந்திய தேசத்துல போய் எப்படியாகிலும் ஊழியம் செய்வதற்கு ஒரு ஆள் தேவை. அங்கே அணைந்து போயிருக்கின்ற விளக்கு போல இருக்கிற அவங்களுக்கு ஒளியேற்ற ஒருத்தர் தேவைன்னு சொல்லும் பொழுது, இந்த வில்லியம் கேரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் இந்த கல்கட்டா பகுதிக்கு அவர் வந்தார். இந்திய தேசத்துல கொல்கத்தா பகுதியில் அவர் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். முதல்ல அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டார். ஆனால் அதே கல்கட்டால அவர் வந்து புதிதாக மொழிகளை கற்றுக்கொண்டார், நிறைய மொழிகளை கற்றுக்கொண்டார். அவர் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். இந்த சாதாரண ஷூ தைக்கின்ற தொழிலாளி என்று நினைக்கப்படுகின்ற இந்த வில்லியம் கேரி அவர் வந்து பெங்காலிலையும் சான்ஸ்கிரிட்லையும் அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை ஷூ தைத்த சாதாரண தொழிலாளியாக இருந்த அந்த வில்லியம் கேரி இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பேர்ல கொல்கத்தாவில செராம்பூர் யூனிவர்சிட்டி அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இன்றைக்கு கட்டப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அவர் கையில இருந்தது சாதாரண ஒரு ஷூ தைக்கிற தொழில் இருந்திருக்கலாம். ஆனா அவர் நம்பிக்கையோடு இந்த இந்திய தேசத்திற்கு அவர் வந்தாரு. ஆனா இந்த இந்திய தேசத்துல வந்த அவரை ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவரா மாத்தினாரு. ஒருவேளை அந்த காலத்துல நிறைய படித்தவர்களால கூட பெரிய பெரிய யூனிவர்சிட்டியை அவங்களால வடிவமைக்க முடியல. ஆனா இந்த சாதாரண வில்லியம் கேரியை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியை அவர் வடிவமைத்தார். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். முதலாவதாக உங்களுடைய கரங்கள் அற்புதத்தை செய்யும். Your hand will make wonders. உங்களுடைய சாதாரண இந்த கரங்கள் பெரிய அற்புதங்களை செய்யும். நாமும் கூட யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அதுல இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். கோலை ஆண்டவர் கையில பிடிச்சிட்டு போ சொன்னார். இதை வச்சு நான் அடையாளம் செய்ய போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். மோசேயின் கரத்துல இருந்த அந்த கோல் அடையாளங்களை செய்தது. மோசேயின் கோல் அங்க எகிப்துல 10 வாதைகள் நடப்பதற்கு, அங்க ஒருவேளை ராஜாவின் இருதயத்தை அங்கே அசைப்பதற்கு இந்த சாதாரண ஒரு கோல், ஆண்டவர் வாக்கு கொடுத்து அனுப்பின அந்த கோல் உதவியாக இருந்தது. தம்பி தங்கச்சி, இன்றைக்கு உங்க கையிலும் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உன் கையில இதை பிடிச்சுக்கிட்டு போப்பா, என் வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு போ, இதை வைத்து ஒரு அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை மோசே இந்த சாதாரண கோலை அவர் வந்து அரண்மனை கொண்டு போயிருக்கலாம். ஆனா அங்கே அரண்மனையில இந்த மோசே கீழே அந்த கோலை போட்ட பொழுது அது சர்ப்பமாக மாறுகிறது. ஒருவேளை ராஜாவும் கூட கையை தட்டி அங்கே இருக்கிற போர் சேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அங்க கீழே கோலை போட சொல்றாரு, எல்லாம் சர்ப்பமாக மாறுகிறது. ஆனால் மோசேயின் கோல் எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. இன்றைக்கு கூட இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தம்பியே தங்கையே, உங்க வாழ்க்கையிலையும் உங்க கையில இருக்கிற சாதாரண காரியமா இருக்கலாம், அதை வைத்து இந்த உலகத்துல இருக்கின்ற காரியங்களை ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்வார். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமா, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம்மை கரங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா, your hands can make wonders. என்னுடைய கரங்கள் அற்புதத்தை செய்யும். கரங்கள் எடுத்து இருதயத்தில் சொல்லுவோமா, என்னுடைய கரங்களை அற்புதத்தின் கரங்களாக கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால், உங்கள் கரங்கள் தடைகளை உடைத்தெறியும். your hand will break obstacles. ஒருவேளை தடைகளை உடைத்தெறிகின்ற கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். மோசேயின் கோல் அதே போல இருந்தது. நாம் வேதாகமத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா, மோசேயின் கோலை வைத்து அங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமுத்திரத்துக்கு நேராக நீ என்ன செய், இந்த கோலை நீட்டுப்பா என்று சொன்ன பொழுது அவர் நீட்டுறாரு. சமுத்திரம் கோடாரியை வைத்து வெட்டினது போல இரண்டாக, ஒருவேளை மரத்தை ஒரு கோடாரியை வச்சு வெட்டினா எப்படி ரெண்டா பிரியுமோ
அதே போல இரண்டாக அப்படியே அந்த சமுத்திரம் அங்கே பிரிந்ததை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தடையாக இருந்த அந்த சிவந்த சமுத்திரத்தை அங்கே ஒரு பெரிய வழியை அங்கே ஆண்டவர் உருவாக்கினார். ஒருவேளை தடையாக இருந்த அந்த செங்கடல் அங்கே வழிவிட்டு இரண்டாக பிரிந்தது. அந்த தடையை இந்த மோசையின் கோலை கொண்டு, சாதாரண கோலை கொண்டு கர்த்தர் செய்தார். ஆமா, மோசை கையில தான் அதை வச்சிருந்தாரு. இன்னைக்கும் கூட உங்க கையில இருக்கின்ற சாதாரண படிப்பு, உங்க கையில இருக்கிற சாதாரண திறமை, உங்க கையில இருந்து இருக்கின்ற கொஞ்சம் பணம், உங்க கையில இருக்கிற கொஞ்சம் வியாபாரம், சின்ன சின்ன நிலம், ஏதோ ஒன்று உங்க கையில சின்னதா இருக்கலாம். அதை கொண்டு ஆண்டவர் தடைகளை உடைத்தெறிவார். அதனாலதான் ஏசாயா 43:19 சொல்கிறது, வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு வாலிப தம்பி தங்கே, உங்களுடைய கரங்கள் தடைகளை உடைத்தெறியும். your hand will break obstacles. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? உங்களுடைய கரங்கள் தடைகளை உடைத்தெறியும். your hand will break obstacles. வலது கருத்தை எடுத்து சொல்லுவோமா? என்னுடைய கரங்கள் தடைகளை உடைத்தெறியும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் கரங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். your hand will bring blessings. மோசையின் கோல் அங்கே கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தது. ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்க, ஆசீர்வாதத்தின் நீரூற்றை அங்கே கொண்டு வந்தது. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதிலே சொல்லப்பட்டுள்ளது, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோசே ஆண்டவர் சொன்னார், நீ அந்த ஓரேபுக்கு போப்பா, அந்த கன்மலைக்கு போ, உனக்கு முன்னாலேயே நான் அங்கே நிற்பேன் அப்படின்னு சொன்னாரு. உங்க கரங்கள் அற்புதம் செய்யறதுக்கு ஆண்டவர் கொண்டு போறாரா? உங்களுக்கு முன்னாலேயே அங்கே நிற்பாரு, அவர் கிரியை செய்வார். உங்க கரம் தொடுறதுக்கு முன்னால ஆண்டவருடைய கரம் தொற்றும். உங்க கரம் செயல்படுவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய கரம் உங்களுக்காக எனக்காக செயல்பட்டு விடும். மோசே கரங்களிலே தன்னுடைய கோலினாலே அந்த பாறையை அவர் தொட்ட பொழுது, அந்த கண்மலையை தொட்ட பொழுது அதிலிருந்து அப்படியே தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இன்றைக்கும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கையே, உங்களுக்காக ஆண்டவர் உங்களுக்கு முன்னாலே போய் நிற்பாரு. ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் நிறைய இருக்கலாம். வாக்குத்தத்தமாகிய ஆண்டவருடைய வசனங்களை நீங்க பிடிச்சுக்கிட்டு போங்க. நீங்க போகும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு முன்னாலே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அவநம்பிக்கையா இருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் இன்னைக்கு விட்டுருங்க. இன்னைக்கு புதிய நம்பிக்கையோட நீங்க போங்க. மோசையின் கரத்துல இருந்த அந்த சாதாரண கோலினால அவர் அந்த கண்மலையை தொட்டதுனால அதுல இருந்து தண்ணீர் வந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஜீவ தண்ணீர் கிடைச்சிச்சு. அவங்க எல்லாரும் அவங்க குடிச்சு பலன் அடைந்தாங்க. அந்த தண்ணீர் அவர்கள் பருகுவதற்கு இனிமையாக இருந்தது. இன்றைக்கும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கையே, உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. யூ வில் பி a blessing. your hand will bring blessings. உங்கள் கரங்கள் அற்புதத்தை கொண்டு வரும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? உங்க கரங்கள் அற்புதத்தை கொண்டு வரும். your hand will bring blessings. உங்க கையை பார்த்து நீங்க சொல்லலாமா? என்னுடைய கரங்கள் அற்புதத்தை கொண்டு வரும். my hands will bring blessings. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற வாலிப தம்பி தங்கே, என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டா எனக்கு இந்த வாய்ப்புகள் என் கையில் கிடைக்காம இருந்ததுனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்கள் கையில் என்ன இருக்கோ கொஞ்சத்தை கொண்டே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. மோசே கையில் ஆண்டவர் கேட்டார், உன் கையில் என்னப்பா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு உங்கள்கிட்டையும் கேட்குறாரு, உன் கையில் என்ன இருக்கு? உன் கையில் பல கேள்விகளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. ஒருவேளை எனக்கு இப்படிப்பட்ட உயர் வரல, அது வரல, இது வரல, பல இது நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு, உன் கையில் இருக்கிறது என்ன? நீ மற்றவங்க கையில் இருக்கிறதே பார்த்துட்டு இருக்காத. நிறைய வேலைகள் அவங்களுக்கு இது இருக்கு, இவங்களுக்கு இது இருக்கு, அவனுக்கு அப்படி அறிவு இருக்கு, இவங்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னா நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் என்ன இருக்கு? உன் கையில் என்ன இருக்கோ அதை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. வேதாகமத்தில் கூட நம்ம பார்த்தோம்னா, தாவீது கையில் இருந்த கவனும் கல்லும் தான் பெரிய அற்புதத்தை செய்தது. சிம்சோன் கையில் இருந்த சாதாரண கழுதையின் தாடு எலும்பு தான் பெரிய அற்புதத்தை செய்தது. கிதியோன் கையில் இருந்த பானையின் தீவட்டியும் தான் பெரிய அற்புதத்தை செய்தது. தீர்க்கதரிசியின் மனைவியின் கையில் இருந்த ஒரு குடம் எண்ணெய் தான் பெரிய அற்புதத்தை செய்தது. ஒரு சிறுவன் கையில் இருந்த 5 அப்பமும் 2 மீனும் தான் பெரிய அற்புதத்தை செய்தது. ஏழை விதவையின் கையில் இருந்த 2 காசு தான் பெரிய அற்புதத்தை, பெரிய சாட்சியை பெற்றது. மோசே கையில் இருந்த சாதாரண கோல் தான் பெரிய அற்புதத்தை செய்தது. இன்றைக்கும் உங்களை ஆண்டவர் அற்புதமாக அவர் நடத்துவார், ஆசீர்வதிப்பார்.
ஒருவேளை நீங்கள் மற்றவங்க கையில் அது இருக்குது இது இருக்குன்னு நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் கேட்குறாரு, உன் கையில் என்ன இருக்குது? உன் கையில் சாதாரணமாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இன்னைக்கு எங்களோடு பேசியிருக்கீங்க. நிறைய நேரம் அவங்க கையில் இது இருக்குது, இவங்க கையில் இருக்குது, அவங்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ பணம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி அப்பா தங்களை அங்கே தாழ்த்தி கொண்ட வருத்தி கொண்ட உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் தருகிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாக்கு தத்துவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. மோசேயின் கையில் இருந்த சாதாரண கோலை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சீங்க. தடைகளை நீங்கள் உடைத்திருந்தீங்க. மோசேயின் கரத்தின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீங்க. அதே போல் இன்றைக்கும் கூட ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, என் வாழ்க்கையில் நன்மைகள் வரவில்லையே நினைக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைகளை நீங்கள் மாற்றி போடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்கள் இருக்கிற சாதாரண காரியத்தை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க. உன் கையில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்களே, மோசே என் கையில் கோல் இருக்குன்னு சொன்னார். அந்த கோலை கொண்டே மோசே ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களில் என்ன இருக்கோ அதை வைத்தே நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற கொஞ்சம் கல்வி, கொஞ்சம் பணம், சின்ன வியாபாரம், சின்ன வேலை, எதுவாக இருந்தாலும், சின்ன ஞானம் எதுவாக இருந்தாலும் அதை வைத்து நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர். அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய கரங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கரங்களாக மாற்றுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆளுகைகளும் பராமரிப்புகளும் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமேன். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, தொடர்ந்து இந்த சோஃபியா நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கு அவநம்பிக்கையாக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான கேள்வி கேட்டுட்டார். உன் கையில் இருக்கிறது என்ன? உங்கள் கையில் இருக்கிறதை வைத்தே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கரங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கரங்கள். காட் பிளஸ் யூ.